செவ்வாய் கிரகம் தினமும் ஒரு புது ஆச்சரியத்தை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த வரிசையில இப்போ நாசாவின் பெர்செவரன்ஸ் ரோவர் அங்கே ஒரு விசித்திரமான சம்பந்தமே இல்லாம ஒரு பாறையை கண்டுபிடிச்சிருக்கு. அந்த பாறை அங்கு இருக்கவே கூடாதுன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. வாங்க அந்த மர்ம பாறை பத்தி முழுசா பார்க்கலாம். நாசாவின் பெர்செவரன்ஸ் ரோவர் செவ்வாய் கிரகத்தோட ஜெசிரோ கிரேட்டர் பகுதியில் ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது சுமார் 80 சென்டிமீட்டர், அதாவது கிட்டத்தட்ட ஒரு சிறிய மேசை அளவுக்கு ஒரு பாறையை கண்டுபிடிச்சிருக்கு. அந்த பாறையை சுத்தி இருக்கிற மற்ற பாறைகள் எல்லாம் தட்டையா உடைந்தும் இருக்க, இந்த பாறை மட்டும் வித்தியாசமான வடிவத்துல தனியா நிக்குது. இந்த விசித்திரமான பாறைக்கு நாசா விஞ்ஞானிகள் பைப் சாக்ஸ்லா அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. இந்த பாறையை பார்த்ததும் விஞ்ஞானிகளுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் கலந்த குழப்பம். உடனே ரோவர்ல இருக்கிற சூப்பர் கேம் லேசர் மற்றும் ஸ்பெக்ட்ரோமீட்டர்களை வச்சு அந்த பாறையை ஆய்வு செஞ்சிருக்காங்க. அப்போதான் அந்த அதிர்ச்சி உண்மை தெரிய வந்திருக்கு. இந்த பாறைகள இரும்பு மற்றும் நிக்கல் தனிமங்கள் அதிக செறிவுல இருக்கு. செவ்வாய் கிரகத்தோட பூர்வீக பாறைகள்ல இந்த தனிமங்கள் இவ்வளவு அதிகமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான விஷயம். அப்போ இந்த பாறை செவ்வாய் கிரகத்தோடது இல்ல அப்படின்னா வேற எங்க இருந்து வந்தது? இங்கத்தான் முக்கியமான கதையே இருக்கு. பெரிய பெரிய சிறு கோள்களோட மைய பகுதிகளை தான் இந்த மாதிரி இரும்பு நிக்கல் பாறைகள் உருவாகும். அதனால விஞ்ஞானிகள் என்ன நம்புறாங்க அப்படின்னா, இந்த பாறை பல லட்சம் அல்லது பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி செவ்வாய் கிரகத்தின் மீது விழுந்த ஒரு விண்கல்லாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம ரோவர் செவ்வாய் கிரகத்துல ஒரு ஏலியன் பாறையை கண்டுபிடிச்சிருக்கு. இது முதல் முறையானு கேட்டா இல்ல. இதுக்கு முன்னாடி கியூரியாசிட்டி ரோவரும் இதே மாதிரி சில இரும்பு நிக்கல் விண்கற்களை கண்டுபிடிச்சிருக்கு. ஆனா பெர்செவரன்ஸ் ரோவர் இப்போதான் முதல் முறையா ஜெசிரோ கிரேட்டருக்கு வெளியில இந்த மாதிரி ஒரு பாறையை கண்டுபிடிச்சிருக்கு. இது உண்மையிலேயே ஒரு விண்கல் தானா என்பது உறுதிப்படுத்த இன்னும் சில ஆய்வுகளை நாசா செய்ய போகுது. இந்த பிரபஞ்சத்தோட ரகசியங்கள் இப்படி ஒவ்வொரு பாறைகளும் புதஞ்சிருக்குன்னு நினைக்கும் போதே ஆச்சரியமா இருக்கு இல்லையா?